மாதிரி இப்படி பிளைனாக, அதாவது இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்களா பிளைனாக இருக்குது, அப்படி இல்லாமல் இப்படி கொடுத்துருக்காங்க. என்னோட ப்ரொஃபைல் அதில் தான் வச்சு அது வந்து எடுத்தேன். அதுலேருந்து தான் பேசாமல் ஒன்று எடுத்தேன். மறுபடியும் போட்டு ரைட்டு நல்ல ஒரு ஒர்த்தான வாங்கியிருக்கோம். நல்ல ஒரு ஒர்த்தான ஃபோன். ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பேர் சொன்னோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க காலையில் போட்டிருந்த வீடியோவுக்கு, அம்மா நிருவோட ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன், நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஃபுல்லாக வியூ கொடுக்க சொல்லுங்க அம்மா. அது நான் ஃபோன் வாங்கும்போது யூஸ் ஆகும். வீடியோ போட டிலே பண்ணிடாதீங்க அம்மா. இந்த வீக்கெண்டில் மொபைல் வாங்கணும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் ஓகே. இந்த லாக் ஸ்க்ரீன், ஹோம் ஸ்க்ரீன் எல்லாமே காட்டுறது. நோட்டிஃபிகேஷன் சென்டர்னா என்ன எனக்கு அது தெரியல. அதனால வந்துட்டு அது நோட்டிஃபிகேஷன் சென்டர்னா என்னன்னு தெரியல. நான் வேணா அக்காவை இங்கே உட்காந்து நான் வேணா நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க எப்படி வருது நான் வேணா காட்டுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என் ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இது மாடல் ஃபர்ஸ்ட் சொல்லி ஆரம்பி. மாடல் வந்துட்டு விவோ Y29 5G ஃபோனு. இதோட பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஃபோனும் கொடுக்குற மாதிரி இப்படி பிளைனாக, அதாவது இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்களா பிளைனாக இருக்குது, அப்படி இல்லாமல் இப்படி கொடுத்துருக்காங்க. லைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் வலிக்கு கீழே விழுகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு சைட் ஃபிங்கர் தான் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். இது சென்டர் ஃபிங்கரை விட சைட் ஃபிங்கர் தான் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என் ஃபோன் வந்துட்டு எனக்கு சைட் ஃபிங்கரோடய வந்துருச்சு. வீடியோவில் அழகாக கேட்ச் ஆகிறான். கம்முனு இரு. வீடியோவில் சூப்பராக கேட்ச் ஆகிறான். அதே மாதிரி நான் இப்போதைக்கு நான் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீனோ லாக் ஸ்க்ரீனோ வைக்க கிடையாது. என்ன வைக்கிறதுன்னு தெரியாமல் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன். என்ன வைக்கலான்னு தெரியாமல் இப்போதைக்கு நான் என்னன்னா அந்த தீம் வைக்கையில இருந்த இந்த ஒரு ஃபோட்டோ தான். இந்த தீம் வந்துட்டு டெம்பரக்காத்தோட நாள் கூட யூஸ் பண்ண அப்படிதான் இருக்கும். ஃபிங்கராக கிடக்கு. எஸ், நான் வந்துட்டு நான் இப்படிதான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு இது பிடிக்கும். அப்பப்போ இப்படி நான் சும்மா விளையாண்டே இருப்பேன் அது தொட்டு. ஏன்னா அது நல்லா இருக்கும். ஒரு டபுள் டேப் பண்ணா ஓப்பன் ஆகும், டபுள் டேப் பண்ணா திருப்பி லாக் ஆகிடும். அதே மாதிரி என்னோட ஃபேஸ் ரிஜிஸ்டரும் இருக்குது, ஹேண்ட் ரிஜிஸ்டரும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. பாஸ்வேர்டும் போட்டிருக்கேன். சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா பாஸ்வேர்ட் போடுறதுக்கு பாஸ்வேர்டும் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு தேவையானது சில ஆப்லாம் ஃபோன் டவுன்லோட் பண்ணும் போதே ஃபோன் வாங்கும் போதே இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், ஜொமேட்டோ, ஸ்னாப்பு, அப்புறம் வந்துட்டு இது இன்னொன்று கூட இருந்துச்சு ஃபேஸ்புக்கு, இதெல்லாமே ஃபோன்லேயே வந்துட்டு எனக்கு இது அதாவது டவுன்லோட்லேயே இருந்துச்சு, இன்ஸ்டால்லேயே இருந்துச்சு. நான் எதுவுமே புதுசாக எந்த ஆப்பும் நான் இந்த ஃபோனுக்கு நான் புதுசாக ஆப் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா ஒரு கேம் டவுன்லோட் பண்ணேன், மியூசிக் ஏர்கான் டவுன்லோட் பண்ணேன். ஏன் இது ஒன்று சொல்ல விட கிளாஸ் ரூம் டவுன்லோட் பண்ணேன், அப்புறம் கூகுள் ஷீட், இந்த 4 ஆப் எனக்கு தெரிஞ்சு நான் புதுசாக டவுன்லோட் பண்ணேன். இன்ஷாட் கேம் எதுக்கு ஓப்பன் பண்ணேன்? அது ஓப்பன் பண்ண விளையாடலன்னு. அப்புறம் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணேன். அதுல இருந்து தான் வந்துட்டு நான் என்னோட ஃபோனோட இது வச்சிருப்பேன், என்னோட ப்ரொஃபைல் அதில் தான் வச்சு அது வந்து எடுத்தேன். அதுலேருந்து தான் பேசாமல் ஒன்று எடுத்து என்னோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு லாக் ஸ்க்ரீனுக்கு வைக்கலாமான்னு இருக்கேன். என் ஃபோனோட ரிங்டோன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என் ஃபோனோட ரிங்டோன் அக்கா ஃபோன் பண்ணாதான் உண்டு. சரி, ஒரு 5 செகண்ட் மட்டும் நானே கட் பண்ணி விட்டேன். அது ஞாபகம்னு ஒரு மலையாளம் சாங் தமிழ்ல வந்துட்டு ரீமிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஞாபகம் அதான் சாங் நேம். உன் நம்பர் சேவ்ல இருக்கா பிசினஸ் ஃபோன்ல? இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இருக்கும். இருந்தா என் நம்பர் போடலனா நம்பர் தெரியுமா? இதுதான். இதுல வந்துட்டு அந்த லைன் ஃபுல்லா வரும். அந்த ஞாபகம் சாங்ல வாராமல் தாராமல் அந்த லைன் ஃபுல்லா வரும். அதுதான் நான் வந்துட்டு பிஸ்னஸ் ஃபோன் வச்சிருந்த போதும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த
ஜிவி பிரகாஷோட உன்னார் சாங் வச்சுருந்தேன். அது வச்சதுக்கப்புறம் இந்த சாங் கேட்டதுக்கப்புறம் எனக்கு இதுதான் வைக்கணும்னு சொல்லிட்டு தோணிடுச்சு. அதுக்கப்புறம் இதுதான் வச்சிட்ருக்கேன். இந்த சாங் தான் வச்சுருக்கேன். நல்லாவே வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்துட்டு 128 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ரேம் வந்துட்டு 6 GB ரேமு. கால் வந்தாலோ இல்லை வந்துட்டு எப்படி சொல்கிறது சார்ஜ் ஃபுல் ஆகிட்டாலோ இந்த லைட் எரியும். சார்ஜ் நல்லாவே தாங்குது. காலையில் நான் போட்டேன். இப்போ வந்துட்டு என் ஃபோனில் 69% சார்ஜ் இருக்குது. காலையில் இருக்குமோ சம்திங் தெரில. பட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நோட் பண்ணி நான் வேணால் சொல்கிறேன். நல்லாவே சார்ஜ் தாங்குது. காலையில் எழுந்துச்சி போட்டுவிட்டுனா ஒரு 98 அந்த மாதிரி வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போனேன்னா ஒரு 69 வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது. அது சில நாள் யூசேஜை பொறுத்து. அவ்வளோதான். 2 தான் வச்சுருக்கிறேன். இப்படி ஒன்று அவ்வளோதான். அப்புறம் மேலே தான் வந்துட்டு இது ஃபுல்லாக நமக்கு இதுதான். அதுலேயும் ஒன்றும் இருக்காது. எல்லாம் பேசிக். இது எப்படின்னா ஃபோனுக்குள்ளேயே டவுன்லோட் ஆகிருக்கும்ல டிஃபால்ட்டான ஆப்ஸ். அதெல்லாம் மட்டும்தான் என் ஃபோனில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எதுவுமே இருக்காது. எக்ஸ்ட்ரா ஆப்ஸில் இந்த 4 ஆப் மட்டும்தான் நான் ஏற்றி வச்சுருக்கேன். வேறு என்ன நோட்டிஃபிகேஷன் என்னன்னா அது எனக்கு என்ன நான் போடுறேன். நோட்டிஃபிகேஷன் நான் எதுவுமே வைக்கல. இப்படி தான் எனக்கு வரும். அவ்வளோதான். வரேன். சவுண்டே கேட்கல. சவுண்டு பிறப்போம். எல்லா சவுண்டும் ஃபுல்லாக வச்சுட்டு பாடு. மறுபடியும் போட்டு நல்லா சவுண்டு கேட்கும். கிளாஸில் இருந்தால் மட்டும் எப்பயாச்சும் இந்த கம்பெனி மெசேஜ் ஏதாச்சும் எங்கள் அம்மா மெசேஜாக போடுது. கிளாஸில் இருக்கும்போது மட்டும் மெசேஜ். அதே மாதிரி இதில் வந்துட்டு என்னென்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ ஃபுல் இங்கே இருங்க சவுண்ட் வைக்கிறோமா ஃபுல்லாக வச்சா 200-300% வரைக்கும் சவுண்ட் இருக்குது. இதோட சவுண்ட் குவாலிட்டியை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா எங்கள் அம்மாவோட ஒரு வாய்ஸ் மெசேஜ் காட்டுறேன். என்னால் தான் வைக்க முடியும். வேறு ஏதாச்சும் வச்சா காப்பிரைட்ஸ் வந்துடும். கேசரி ரெசிபி வீடியோ எடுத்து அதை எனக்கு ஷேர் பண்ண எடிட் பண்ணி வாட்ஸ்அப்பில். இது மேலே இருக்க மைக்லேருந்து வருது. கீழே இருக்க மைக்லேருந்து வரல. மேலே இருக்க மைக்லேருந்து வருது. கால் பேசும்போது இந்த மைக்லேருந்து தான் வருது. கால்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபோன் இங்கே வச்சுட்டு அங்கே என்ன பேசலாம். அந்த அளவுக்கு நல்லா சவுண்டு கேட்குது. வேறு என்ன சொல்லணும் இந்த ஃபோனில்? இந்த ஃபோனில் வேறு என்னமா சொல்லணும்? தெரியலையே. உனக்கு எப்படி கால் பேசுறதுக்கோ மற்றபடி யூசேஜுக்கு எப்படி இருக்கு, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு? கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு? அப்படி மூந்து பார்க்குறோமா? ஐயோ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னா நீங்கள் டெய்லி என்னோட கெட் ரெடி வித் மீ பார்க்கறது எல்லாமே என் ஃபோன். ஆனால் ஏன்னு தெரியல ஃப்ரண்ட் கேமரா வந்து ரொம்ப அது எப்படின்னா டிஃபால்ட்டாகவே அதில் ஃபில்ட்ரு வச்சு வந்துருச்சு. ஏஐ கேமராவில் டிஃபால்ட்டாகவே ஃபில்ட்ரு வச்சு வந்துருச்சு. அதை மட்டும் செட்டிங்ஸில் போய் மாற்றணும். அது மாற்ற முறையாக இருக்கனால அப்படியே உட்காந்துட்டு வரலாம். அதனால நீங்கள் பார்க்குறது தான். இப்போ மினி விளாக் வர்றது, காலேஜ்லேருந்து நான் எடுக்கிற மினி விளாக், என்னோட கெட் ரெடி வித் மீ எல்லாமே வந்துட்டு இந்த ஃபோன் கேமராவில் தான் எடுக்கிறோம். பேக் கேமரா நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணலை. பேக் கேமரானா நீங்கள் மினி விளாக் பார்த்தீங்கன்னா அதுதான் பேக் கேமரா. அதுலேயும் எங்கள் பேக் கேமராவில் எடுத்திருக்கீங்க. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா தான் எடுத்துருக்கீங்க. நடந்து வரதுலாம் பேக் கேமரா தான். அதாவது 1-2 கிளிப்பிங்ஸ் பேக் கேமராவில் வருது. சில வீடியோஸ் பேக் கேமராவில் தான் வருது. இப்போ அம்மா கேட்ட மாதிரி அந்த கேசரி ரெசிபியில் பேக் கேமராவில் தான் வந்திருக்கும். பாஸ்தா ரெசிபி பேக் கேமராவில் தான் வந்திருக்கும். பாஸ்தா ரெசிபி என் ஃபோனில் தான் எடுத்தது. இந்த ஃபோன் நல்லா இருக்கு. ஒரு 15,000 ரூபாய்க்கு யார் செலக்ஷன் 15,599 ரூபா. சரி 15,599 ரூபாய்க்கு நல்ல ஒரு வர்த்தான ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். நல்ல ஒரு வர்த்தான ஃபோனு. ஆனால் இப்போ என்னன்னா இந்த ஃபோன் ஆக்சுவலாக இந்த நாங்கள் வந்து விவோ ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு வந்து ரக்ஸுக்கும் நிருவுக்கும் ஞாபகம் இருக்குன்னு தெரியும். நாங்கள் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா Y20. ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண டச் ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த இல்லைடா இது நோக்கியாவில் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சாம்சங்கு. அதெல்லாம் போன பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இந்த டம்மி கம்பெனியில் வாங்குவோம்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணது எல்லாமே சாம்சங்கில் 2009 நான் அந்த மாதிரி டச் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி எங்க கிளாஸ்ல மேல லைட் போட்டிருப்பாங்க பைத்தியக்காரங்களாட்ட மேல சீலிங்ல லைட் அதாவது சுத்தி இருக்காம மேல செவத்துல சீலிங்ல லைட் இருக்கும் அதனால இப்படி பெஞ்சு கீழே வச்சு போட்டோ எடுக்கையில இப்படிதான் இருக்கும் ஸோ அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போட்டோ நல்லாவே முன்னாடி குவாலிட்டி இருக்குது நான் வந்துட்டு இது ரெட்மி நோட் 4 யூஸ் அதே மாதிரி நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் ரிவீல் பண்ண சொன்னீங்கல்ல நான் வந்துட்டு அவங்க கிட்டலாம் கேட்டேன் நீ தான் நாங்கள் உட்காந்து தமிழ் சார் வந்துட்டு இந்த ஐடி கார்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரா நாங்கள் வந்துட்டு சரி நம்ம போயிட்டு இந்த ரீல்ஸ்லாம் பண்ணலாம் நான் தான் இந்த இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த வீக் ஃபுல்லாக ஒரே கலர் ட்ரெஸ் போடுற மாதிரி அதை எடுக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் ரீல்ஸ் அனுப்பிவிட்டு உட்காந்து பேசும்போது தான் நம்மளாம் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது தான் உங்கள் பேர்லாம் நான் வந்துட்டு ரிவீல் பண்ணலாமா உங்கள் ஃபோட்டோலாம் நான் காட்டலாமா அப்படின்னு பண்ணி யாரும் வேண்டானாங்க அப்படின்னாங்களா இல்லை உங்ககிட்ட கேட்டுக்கல சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுறது சொல்லிட்டு கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தேன் அவங்கெல்லாம் ஓகே இனி நம்ம ரீல்ஸே பண்ண போகிறோம் அப்படின்னாங்க ஸோ ரீல்ஸில் அவங்க பேர் அவங்க ஐடி டேக் பண்ணிட்டு நாங்களாம் கொலாப் கொடுத்து தான் வீடியோ போடுவோம் நீங்களே பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வரும் என் ஸ்டோரி பேக் என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேர் வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க பேர் சொல்லணும் அப்படின்னா என் கிளாஸில் 7 பொண்ணுங்க என்னோட சேர்த்து 8ன்னு காட்டுறேன் என் கிளாஸில் என்னோட சேர்த்து 7 பொண்ணுங்க 42 பசங்க மொத்தம் 49 பேர் என் கிளாஸ் 10th அதில் 9 பொண்ணுங்களாம் இருந்தோம் பட் ஒரு பொண்ணு வந்துட்டு மலையாளம் ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ்னால அவங்க அதர் லாங்குவேஜ்னால A கிளாஸ் போயிட்டாங்க நாங்கள் இப்போ 7 பொண்ணுங்க தான் கிளாஸில் நான் பிரதிஹாசினி நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டிருப்பாங்க அதில் என் பக்கத்துலேயே பிரதிஹாசினி உட்காந்துருப்பா அப்புறம் பிரித்திகா சந்தியா வாசுகி செல்வதாக்ஷாயினி யாழினி நாங்கள் 7 பேர் தான்ப்பா பொண்ணுங்க நாங்கள் 7 பேர் அப்படியே செட் ஆகிட்டோம் ஏன்னா இருக்கிறது 7 பேர் அதில் எங்கே போய் ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள் இங்கன்னு எங்கேயால இருக்கிற 7 பேரும் அப்படியே ஒன்றாவே அப்படியே ஒரே குட்டிக்குள்ள ஊறுற மாட்டேங்க மாதிரி ஆகிட்டோம் அவ்வளோதான் சரி ஓகே சரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் ப்ரோட மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இன்னும் அந்த ஃபோன்ல என்னென்ன சொல்லணும்னு எனக்கு சத்தியமா தெரியல உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க அதையும் நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம் டாடா